சரி, அப்போது 2வது டைப் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு ப்ரெசன்டேஷன் ரூமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். சி சில பேர் கட்டாயத்தால் உங்களோட ப்ரெசன்டேஷன் ரூமில் உட்காந்துருப்பாங்க. இவங்கள நீங்கள் கூட்டத்தில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசும்போது யாரெல்லாம் உங்கள் முகத்தை பார்க்கலையோ இவங்கெல்லாம் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க. இவங்கள மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. இவங்க இன்டைரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற ஆள் நான் கிடையாது அப்படின்றது தான் இவங்க நமக்கு சொல்ல வர விஷயம். ப்ரொஃபஷ்னலி ஆல்சோ தே ஆர் ட்ரைங் டு டெல் யூ டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஸோ தயவு செஞ்சு அங்கே போய்ட்டு உங்களோட அத்தாரிட்டியோ உங்களோட பவரையோ நீங்கள் அங்கே காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ வில் கெட் ஹர்ட்டட் அ லாட். அதனால் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தெம். யூ கீப் கேரிங் ஆன் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். அதனால் நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் ரூமில் போகும்போது லுக் அவுட் ஃபார் த பீப்புள் ஹூ இஸ் நெவர் ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ ஆர் டாக்கிங். யாரெல்லாம் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ இல்லை இமெயில்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கட்டாயத்தால் தான் உள்ளே உட்காந்துருக்காங்களே தவிர இன்ட்ரெஸ்டடாக வந்து உட்காரலன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டே அன்றைக்கி ஸ்மூத்தாக முடியும். உங்கள் ப்ரெசன்டேஷனும் எந்த பிரச்சனையிலையும் முடியும். ஃபீட்பேக்கை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக மற்ற எல்லாரும் உங்களுக்கு 5 கொடுக்கலனாலும் இந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் தொந்தரவு பண்ணலன்றதால உங்களுக்கு 5 out of 5 கண்டிப்பாக கொடுத்துரும். உங்களோட ஃபீட்பேக்கோட ஆவரேஜும் கண்டிப்பாக ஹையர் ரேட்டுக்கு வந்துடும். ஓகே, மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.